தேசிய கல்விக் கொள்கை விவகாரத்தில் திமுக எம்பி கனிமொழிக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பதிலளித்துள்ளார். அந்த பதிவில் மத்திய அரசு வெளியிடும் தரவுகள் தமிழ்நாடு அரசை விமர்சிக்கும் வகையில் இருந்தால் அதனை ஒரு சார்புடையது எனவும், அதுவே பாராட்டும் வகையில் இருந்தால் அதனை நாளிதழ்களின் முதல் பக்கங்களில் அச்சிட்டுக் கொள்வீர்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் கல்வித்தரம் குறித்து தமிழ்நாடு அரசு ஆணையம் ஆய்வு நடத்தி அறிக்கை சமர்ப்பித்தாலே திமுக கட்டமைக்க விரும்பும் உண்மைக்கு புறம்பான பிம்பம் தகர்ந்துவிடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாஜக தனது பிரச்சாரத்திற்கு ஏற்றவாறு புள்ளி விவரங்களை தேர்ந்தெடுத்து மேற்கோள் காட்டி எண்களை திரித்து வளர்க்கிறது என்று திமுக எம்பி கனிமொழி கூறியுள்ளார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் பெயரை குறிப்பிட்டு எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கல்வியில் புரட்சியை ஏற்படுத்தியதற்காக பாஜக அரசின் பொருளாதார ஆய்வறிக்கை கூட தமிழகத்தை பாராட்டியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். உண்மையிலேயே அக்கறை இருந்தால் SSA நிதி 2152 கோடி ரூபாயை விடுவிக்குமாறு மத்திய அரசிடம் தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிரோம். எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். தொகுதி மறுசீரமைப்பு மற்றும் புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக புதன்கிழமை நடைபெறும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த், பொருளாளர் வெங்கட்ராமன் ஆகிய இருவரும் பங்கேற்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்க அங்கீகரிக்கப்பட்ட 45 கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ள முதல்வர் ஸ்டாலின், அரசியல் கட்சிகள் கௌரவம் பார்க்காமல் கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அதன் தொடர்ச்சியாக விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ள முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.